இந்த சிறகடிக்க ஆசை நாடகத்தில் நடிச்சுட்டு என் மானமே போகுது, இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே என்னை வந்து கழுவி கழுவி ஊற்றுறாங்க அப்படின்னு சொன்னவங்கள பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிறகடிக்க ஆசைன்ற சீரியலை பற்றி எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. ரொம்பவே யதார்த்தமான கதைகளத்தோட ஒரு குடும்ப கதையை பேஸ் பண்ணின கதை தான் இந்த சிறகடிக்க ஆசை. முத்து, மீனா இந்த 2 கேரக்டரையும் சுற்றி நடக்கிற கதை தாங்க சிறகடிக்க ஆசை. இந்த சீரியலில் ஜீவா கிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க மனோஜையும் ரோஷினியும். பணத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்களோட வீட்டில் பொய் சொல்லிட்டு தப்பிச்சிட்ருக்காங்க. மனோஜ் மேலேயும் ரோஷினி மேலேயும் முத்துக்கு மட்டும் ஒரு லைட்டான டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்க தான் வாங்கியிருப்பாங்களோ, இவங்க பணம் வாங்கியிருக்க சான்ஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மனோஜும் ரோஷினியும் அவங்க பணம் வாங்கினதை பற்றி முத்துக்கிட்ட மாட்டிப்பாங்களா மாட்டிக்க மாட்டாங்களா அப்படின்றது தான் ஸ்டோரி லைன் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இந்த நாடகத்தில் ரோஷினின்ற கேரக்டரை நடித்தவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் மக்களோட பயங்கரமான வெறுப்பை சம்பாதிச்சிருக்காங்களாம். ரோஷினியோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு மக்கள் எல்லாருமே பயங்கரமாக அவங்களோட வெறுப்பை காட்டுறாங்க. ரொம்பவே மோசமான காமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்களாம். அது அவங்கள ரொம்பவே பாதிச்சிருக்கு. சிறகடிக்க ஆசை நாடகத்தில் நடிக்கலாமா வேணாமான்னு அவங்க யோசிக்கிற லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. மக்களோட இவ்வளோ வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிட்டு இந்த நாடகத்தில் நடிக்கணுமா அப்படின்ற யோசனை அவங்களுக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் சன் டிவிலேருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆஃபர் வந்திருக்கான். சன் டிவியில் ஒரு புது நாடகம் லான்ச் பண்ண போகிறாங்களாம். அந்த நாடகத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய லீட் ரோல் கிடச்சிருக்கு. சீரியல் பேர் என்ன ஏதுன்றதை பற்றி அவங்க சொல்லலை. ஆனால் இந்த ரோல் கிடச்சிருக்கு, அதனால் சிறகடிக்க ஆசை நாடகத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஒரு சீரியல்லையோ ஒரு படத்துலேயோ நடிக்கிறதுக்காக அவங்க கெட்டவங்களாக ஆயிட மாட்டாங்க. அப்போ நம்ம மக்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கி நம்பி அந்த சீரியலை பார்க்குறாங்க அப்படின்றதே ஒரு ஆச்சரியமாக தாங்க இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை காமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி சினி நியூஸில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீல் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.